அறத்தொடு நடுவு வேண்டும் என்பான் அரசன், பிறத்தொடு பேணிப் பெறின். இப்போது நாம் பார்க்கப் போவது, இந்த குறளில் திருவள்ளுவர் ஒரு தலைவன் அல்லது அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஒரு நல்ல அரசன் அல்லது தலைவன் என்பது அதிகாரம் வைத்திருப்பதால் மட்டும் உருவாகாது. அவர் தனது அதிகாரத்தை அறத்துடன், அதாவது நியாயத்துடனும் நேர்மையுடனும் பயன்படுத்த வேண்டும். அவர் மக்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்காமல் அனைவரையும் சமமாக மதித்து காக்க வேண்டும். ஒரு தலைவன் தனது குடிமக்களை பாதுகாத்து அவர்களின் நலனை நினைத்து ஆட்சி செய்தால்தான் அவர் உண்மையான தலைவனாக உயர்கிறார். திருவள்ளுவர் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், அரசன் என்றால் அதிகாரம் கொண்டவன் அல்ல, அறம் கொண்டவன்தான் உண்மையான அரசன். ஒரு சமூகத்தில் தலைவர்கள் நியாயத்துடன் செயல்பட்டால் அந்த சமூகம் வளம் பெறும். மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இந்த குறள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறது. நாம் தலைவராக இருந்தாலும், குடும்பத்தில் பொறுப்பானவராக இருந்தாலும், அல்லது எந்த பொறுப்பிலும் இருந்தாலும் அறம், நேர்மை, சமத்துவம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் மனித சமூகம் நல்ல வழியில் முன்னேறும். இதுவே திருவள்ளுவர் கூறும் திருக்குறள் 32 ஆழமான அர்த்தம்.